வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அயோத்தி. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி பிறந்த புண்ணிய பூமி இந்த அயோத்தி. இப்போ நம்ம நைமிச்சாரண்யத்தை முடிச்சுட்டு அயோத்தியா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அயோத்தி ராமர் கோவில் இருக்குது. அயோத்தியா கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்துட்டு போவோம். இங்கே இருக்கிற மக்கள்லாம் நேற்றே அயோத்தியாவில் இருக்க ராமர் கோயிலை பார்த்து முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி காசிக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ராமரை தரிசனம் பண்ணிவிட்டு நாளைக்கு தான் நாங்கள் காசிக்கு போகணும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அயோத்தியாவில் இருக்கிற நாட்டுக்கோட்டை சத்திரத்தில் நாங்கள் தங்கினோம். இங்கே நமக்கு தேவையான உணவுகள் இங்கே நல்லா கிடைக்கும். நபர் ஒன்றுக்கு இங்கே தங்குறதுக்கு 100 ரூபாயும், டிஃபன் 70 ரூபா, சாப்பாடு 90 ரூபாயும் இங்கே வாங்கினாங்க. உணவு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இதுதான் நாட்டுக்கோட்டை சத்திரம். இங்கே ரூம்லாம் கிடையாது, ஹாலில் தான் தங்கணும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற அயோத்தியா இன்றைக்கி நேற்று உருவானதில்லை, திரேதா யுகம் அந்த காலத்திலேருந்தே உருவானது. இது மிக பழமையான நகரம். பல யுகங்களாக இங்கே மக்கள் தொடர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடுகளும் ரொம்ப பழமையானதும் புராதன சின்னம் வாய்ந்ததாகவும் இருக்குது. ராமர் கோவிலில் திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே சாலைகள்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறனால அதெல்லாம் இடித்து பெரிய ரோடுகளாக போட்டுட்ருக்காங்க. அந்த வேலைகள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இந்த பழமை வாய்ந்த அயோத்தியா நகரம் மட்டும்தான் பார்க்க முடியும். கோவிலை பார்க்குறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஏன்னா இங்கே 7 அடுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அதனால் மொபைலோ எந்த எலக்ட்ரானிக் பொருட்களோ நம்ம இந்த கோவில்கிட்ட கொண்டு போக முடியாது. இந்த அயோத்தியா முக்தி தரும் சேத்திரமாகும். உலகத்திலேயே 7 முக்கியமான முக்தி தரும் சேத்திரங்கள் இருக்குது. அதில் முதன்மை வாய்ந்தது இந்த அயோத்தியா, 2வது மதுரா, 3வது மாயா, 4வது காசி, 5வது காஞ்சி, 6வது அவந்திகா, 7வது துவாரகா. இது 7 தான் உலகத்திலேயே முக்தி தரும் சேத்திரங்களாகும். இந்த அயோத்தியா திரேதா யுகம் காலத்திலிருந்து இருந்துகிட்ருக்கு. ராமர் இங்கே தான் குழந்தையாக பிறந்து வளர்ந்து பட்டாபிஷேகம் ஏற்ற வரைக்கும் இந்த திரேதாயுக காலம் அன்றையிலேருந்தே இருந்துகிட்ருக்கு. இந்த அயோத்தியாவில் இருக்கிற ராமனுடைய தர்பார், ராமனுடைய அந்தப்புரம், தசரத் மஹால், கனக் பவன் இதெல்லாம் திரேதாயுக காலத்திலேருந்தே இன்னை வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. துவாபரகத்தில் குஷன் இந்த ராமனுடைய அரண்மனையை பராமரிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு பின் மகாராஜா ரிஷபர் இதை பாதுகாத்து வந்திருக்கிறாங்க. கலிக்காலத்தில் இங்கு கிருஷ்ண பகவானே வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. பின்ன இதை ரீபில்டு பண்ணியிருக்கிறாரு விக்ரமாதித்ய மகாராஜா. அவருக்கு பின்னாடி சமுத்திரகுப்த மன்னன் அவர் பண்ணியிருக்கிறாரு. கடைசியாக சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1948 இதை கடைசியாக ரீபில்டு பண்ணியிருக்கிறாங்க. இது அந்த காலத்திலிருந்தே இன்னை வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு வந்திருக்கிறாங்க.
இப்போ நீங்கள் பார்க்குறது சரையு நதி. இந்த சரையு நதியில் மெயினாக ஓடுற நதியிலிருந்து தனியாக பிரித்து மக்கள் குளிக்கிறதுக்காக வசதியாக கட்டியிருக்கிற இடம்தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சரையு நதியிலிருந்து வரக்கூடிய ஒரு பகுதி. அயோத்தியாவில் பெரும்பாலான வீடுகளில் உள்ளேயே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு ராமருடைய சிலை இருக்குது. அடுத்து நாங்கள் மெயின் சரையு நதி ஓடுற இடத்துக்கு தான் போனோம். இந்த சரையு நதியில் தான் ராமன் தன்னுடைய கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு ஜலசமாதி ஆனார். ராமருக்கு பின்னாடி லக்ஷ்மணனும் இதே சரையு நதியில் ஜலசமாதி ஆனாங்க. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியும் லக்ஷ்மணனும் ஜலசமாதி ஆனது இந்த சரையு நதி தான். பகவான் பாதராயணः அன்யே ச முனயः சூத பராபர விதோ விதுः. बहुत सारे मंदिर दिखेंगे। அயோத்தியில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் பார்த்துட்டு வரீங்க. அவ்வளவும் இன்றைக்கி நேற்று உருவானதில்லை, எல்லாம் 500 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவான இந்த வீடுகள் தான். இதுதான் கனக் பவன். கனக் பவன்னா கைகேயி ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்த பிறகு பரிசாக கொடுத்த அரண்மனை. இதுதான் ராமனுடைய அந்தப்புறமாகவும் இருந்தது. ராமன் அந்தப்புறத்தோட ஒரு பகுதி தான் இது, மீதியெல்லாம் அழிஞ்சிருச்சு. நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ராமனுடைய அந்தப்புறத்தை தான் லவன்குஷன் ரிஷபர்லாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருந்திருக்கிறாங்க. கடைசியாக
ராமனுடைய அந்தப்புறத்தை ஸ்ரீகிருஷ்ணரே கலிகாலத்தில் இந்த இடத்த பார்வையிட்டு போயிருக்கிறாரு. சீதா தேவியும் ராமனும் வாழ்ந்த இந்த அரண்மனையை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். वेदविदां श्रेष्ठो भगवान् बादरायणः अन्ये च मुनयः सूत परावरविधो विदुः. இந்த இடத்துல இருந்து தான் கடைசியாக ராமர் அரண்மனையை விட்டு 14 வருடம் காற்றுக்கு சென்ற இடம். सहारा बिन तेरे नंदलाल सवरिया मेरे, मेरा कोई ना सहारा बिन तेरे नंदलाल सवरिया मेरे. காசி போனோம்னா அந்த பக்கத்துலேயே பண்டிகையோட இடம் இருக்கு, பசங்க இருக்காங்க, அதனால அங்கே தங்கிட்டு இப்போ நீங்கள் இங்கே பார்க்குற இந்த பகுதிக்கு மேலே நம்ம உள்ளே போக முடியாது. இதுக்குள்ளே தான் ஸ்ரீராமருடைய அயோத்தி ராமர் கோயில் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் 7 அடுக்கு பாதுகாப்பு ஆரம்பிச்சிருது. நம்ம அதனால் உள்ளே போக முடியாது. இந்த இடத்துலையும் வெளிப்புறத்தை மாத்திரம்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சது.
இப்போ நீங்கள் பார்க்குறதா ராம் தர்பார். ராமர் ஆட்சி செஞ்ச இடம். இது பக்கத்துலேயே சீதா கிச்சன் அப்படின்னு சீதா சமையல் செஞ்ச அறையும் இருக்குது. இது ரெண்டையும் நம்ம பார்க்கலாம். இது ராமருடைய தர்பார். ஆனால் இடிஞ்சது போக மிச்சமுள்ள பகுதி தான் இது. श्री गुरुभ्यो नमः हरि ओम श्रीमद् इनके माता पिता की इनके बाल गोपाल की जय श्री राम, जय जय श्री राम। हर जगह खुले ही रहते तो भैया बोल रहा 12 बजे बंद हो जाएंगे। இந்த இடம்தான் சீதா வாழ்ந்த காலத்தில் சீதாவுடைய கிச்சனாக இருந்தது. நமக்கு ஞாபகத்துக்காக சில பாத்திரங்கள்லாம் அங்கே வச்சுருக்குறாங்க. இதுதான் சீதா கிச்சன். நன்றி. वेदविदां श्रेष्ठो भगवान् बादरायणः अन्ये च मुनयः सूत परावरविधो विदुः